இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரி கூட இந்த சன்னா மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வெள்ளை சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு 2 பல்லாரி வெங்காயம், 2 பழுத்த தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, தேங்காய் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், சன்னா மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, பால் மட்டும் தான் எடுத்து சேர்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சன்னா மசாலாவுக்கு ஒரு 10 சோம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் சோம்பு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் பால் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அதனால் தாளிக்கும் போதே 10 சோம்பு போட்டுக்கிட்டேன். கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சா தக்காளி வெங்காயம் வேகமாக சாஃப்டாக வெந்து வந்துடும். மிக்ஸி ஜாரில் தேங்காவை சேர்த்து நல்லா பால் எடுத்துக்கலாம் அரைச்சி. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு தான் இன்றைக்கி சுண்டல் சன்னா மசாலா செய்ய போகிறோம். சன்னா மசாலாவையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றி தான் வேக வைக்கணும், இல்லாட்டி நிறையா தண்ணி இருக்கும், அப்புறம் தண்ணியை கீழே ஊற்றுற மாதிரி ஆயிரும். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மசாலா எல்லாம் எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்து ஒரு 2-3 கொதி வரவும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் பால் சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை, ஒரு 2-3 கொதி விட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், சப்பாத்தி பூரிக்கு இந்த சன்னா மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.